வணக்கம் 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 11th மக்களே. உங்களுக்காக 11th பயோசாலஜியில் இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின் தான் சொல்கிறது தான் இந்த வீடியோ நான் வந்திருக்கேன். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறது மூலியமாக அவங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நல்லா படித்து மார்க் எடுத்து நிறைய மார்க் எடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்காக சொல்கிறேன், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா, அவங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போன வாட்டி பார்த்த மாதிரி தான் லெசன் வைஸாக இல்லாமல் எல்லாம் ஓவரால் கொஸ்டின்ஸாக கொடுத்துருப்பேன். அதே மாதிரி தான் இதுலேயும் ஓவரால் கொஸ்டின்ஸாக கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸை பார்த்துக்கலாம். 2 மார்க் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் பேத்தோஜெனிக் பாக்டீரியா. ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 2 மார்க்கு. நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா, ஒய் செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் டஸ் நாட் அக்கர் இன் எர்த்வார்ம். செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் ஏன் வந்து எர்த்வார்மில் வந்து நடக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதான் செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும், வாட் ஆர் த எக்ஸ்ட்ரோமோஃபிலஸ் ஒய் ஆர் கால்டு ஸோ. ஓகே, ஒய் ஆர் தே கால்டு ஸோ. ஏன் எக்ஸ்ட்ரோமோஃபிலஸ்னா என்னது, அதை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் டு யூ மீன் பை த்ரிட்டன்டு ஸ்பீஷியஸ். ஓகேங்களா, த்ரிட்டன்டு ஸ்பீஷியஸ்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது. ஓகேங்களா, த்ரிட்டன்டு ஸ்பீஷியஸ் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும், கிளாஸிஃபை த அனிமல்ஸ் பேஸ்ட் ஆன் கோலம். ஓகேங்களா, கிளாஸிஃபை அதாவது கோலம் பேஸ்ட் அனிமல்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சம் எபித்தீலியா ஆர் சூடோஸ்ட்ராட்டிஃபைட் வாட் டஸ் திஸ் மீன். ஓகேங்களா, எபித்தீலியா சூடோ அந்த டிஷ்யூஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், அது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வாட் இஸ் நிப்தியல் ஃப்ளைட். ஓகே, வாட் இஸ் நிப்தியல் ஃப்ளைட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் கிளைகோஜெனசிஸ். ஓகேங்களா, குளுக்கோஜெனசிஸ்னா என்னது, அது வந்து 8th கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து 9th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா, வாட் இஸ் ஆல் ஆர் நான் போரின்சிபிள். ஓகேங்களா, வாட் இஸ் ஆல் ஆர் வாட் நான் போரின்சிபிள்லாம் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் த லா ஆஃப் லாப்லேஸ். ஓகேங்களா, லா ஆஃப் லாப்லேஸ் கேட்டிருக்காங்க. என்னென்ன. நெக்ஸ்ட் வந்து நேம் எனி 2 சலைவரி கிளான்ஸ். ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நேம் தட் எனி 2 சலைவரி கிளான்ஸ். ஓகேங்களா, அது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 11th ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் 11 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அந்த 11 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து படிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் 12th கொஸ்டின்ஸ்லாம் என்னன்னா, வாட்டர் கொலாட்ரல் கிளான்ஸ். கொலாட்ரல் கிளான்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அது வந்து 12th கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் ஆரினோதைன் சைக்கிள். ஓகேங்களா, ஆரினோதைன் சைக்கிள்லாம் என்னது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து வாட் டு யூ மீன் பை வாசரெக்டா. ஓகேங்களா, வாசரெக்டான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும் வாசரெக்டாவை பற்றி, உங்களுக்கு என்ன தெரியுன்றது தான் இந்த கொஸ்டினுக்கான இது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நேம் த கான்ட்ராக்டைல் ப்ரோட்டீன்ஸ் present in the skeletal muscle. ஓகேங்களா, நேம் த கான்ட்ராக்டைல் ப்ரோட்டீன்ஸ் present in the skeletal muscle தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் ஃபிசியோதெரப்பினா என்னதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹவு இஸ் டெட்டனி காஸ்ட். ஓகே, டெட்டனி வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து வருது அப்படின்றத சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒய் இஸ் த பிளைண்ட் ஸ்பாட் கால்டு ஸோ. 18th கொஸ்டின் அது ஒய் இஸ் த பிளைண்ட் ஸ்பாட் கால்டு ஸோ. ஏன் வந்து பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் ட்ரைனோமன் கிளாசிஃபிகேஷன். ட்ரைனோமன் கிளாசிஃபிகேஷன் என்னது. ஓகேங்களா, அது வந்து 19th கொஸ்டின். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து 20th கொஸ்டின் என்னன்னா, ஒய் டிட் வி கால் ஆஸ்காரிஸ் ஆஸ். ஓகேங்களா, ஆஸ்காரிஸ்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து 20th கொஸ்டின். ஃபர்ஸ்ட் அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் முடிஞ்சு இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் போயிடுவோம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும், வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் present in the tissue fluid. என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் வந்து டிஷ்யூ ஃப்ளூயிட்ல வந்து ப்ரெசென்ட் ஆகுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து 21st கொஸ்டின். 22nd கொஸ்டின் என்னதுன்னா, ஸ்டேட் த ரீசன் ஒய் எ காக்ரோச் lives for a few days after its head is removed from its body. ஓகேங்களா, எப்படின்னா என்ன ரீசன் வந்து காக்ரோச்சோட ஹெட், அதாவது நம்ம தலையை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதோட பாடியோட எப்படி அது வாழுதுன்னு சொல்லிட்டு தான் இந்த கொஸ்டினோட கேள்வி. ஓகேங்களா, இது வந்து என்ன பண்ணணும், படித்து தெளிவான ஆன்சர் கொடுத்துருக்கேன். இன்னொரு விஷயம் நான் ஃபஸ்ட் நான் பயோபாட்டிலே சொல்லிருப்பேன் என்னன்னா, நீங்கள் எல்லாத்தையும் எழுதும் போது பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுங்கன்னு சொல்லிருப்பேன். அதே தான் சுவாலஜிக்கும் எந்த கொஸ்டின் எழுதும் போதாக இருந்தாலும் நான் பண்ணணும் பாயிண்ட் அவுட் பண்ணி தான் எழுதணும். ஓகேங்களா, பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 23rd கொஸ்டின். 23rd கொஸ்டினை பொறுத்த வரைக்கும், வாட் ஆர் த டெக்ஸ் பிரசன்ட் இன் த சலைவரி கிளாண்ட். என்னென்ன டெக்ஸ்லாம் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு சலைவரி கிளாண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து 23rd கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் த டேர்ம் டெட் ஸ்பேஸ். டேர்ம் டெட் ஸ்பேஸ்னா என்னது. ஓகேங்களா, 24th கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து 25th கொஸ்டின் என்னன்னா, கோர்னியா டிரான்ஸ்பிளான்ட் இஸ் ஹியூமன் இஸ் ஆல்மோஸ்ட் நெவர் ரிஜெக்டட். ஸ்டேட் த ரீசன். ஓகே, கோர்னியா டிரான்ஸ்பிளான்ட் இஸ் ஹியூமன், அது எதனால ரிஜெக்ட் பண்ணி, அதை ஏன் ரிஜெக்ட் பண்ணல, அது ரீசன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து what is the connection between taxonomy and publishing of book origin of species. ஓகேங்களா, what is connection between taxonomy and publishing of book origin of species. இது ரெண்டுத்துக்கு என்ன கனெக்ஷன் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் லேட்டல் ஹார்ட்ஸ். லேட்டல் ஹார்ட்ஸ்னா என்னது. அடுத்தது பிரீத்திங் த்ரோ நோஸ் இஸ் ஹெல்த்தியர் தென் பிரீத்திங் த்ரோ மவுத் ஒய். ஓகேங்களா, அதாவது எது ஈஸின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம மூக்கால் நம்ம ரெஸ்பிரேட் பண்ணுறதா இல்லை நம்ம மவுத்தால் ரெஸ்பிரேட் பண்ணுறதான்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்காங்க. எது வந்து ஈஸியாகனு சொல்லிட்டு கேட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் அவுட் எனி 4 functions ஆஃப் skeletal சிஸ்டம். skeletal சிஸ்டமோட லிஸ்ட் அவுட் எனி 4 functions கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து alimentary canal இஸ் லைன்டு வித் கிளாண்டுலர் எபிதிலியம். ஓகேங்களா,
alimentary canal is lined with glandular epithelium. What is significance of presence of glandular epithelium is alimentary canal? ஓகேங்களா, கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதான் வந்து presence of glandular epithelium in alimentary canal. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின் போயிடலாமா? இதை என்ன பண்ணுங்க, 2 நிமிஷம் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணுறேன், நான் பண்ணுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் சீக்கிரமா. ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின்ஸ் என்னதுன்னா, அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒய் மியூல் ஸ்டெரைல் இன் நேச்சர். ஓகேங்களா, அது 32nd கொஸ்டின். 32nd கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கிளாசிஃபை த அனிமல்ஸ் பேஸ்ட் ஆன் த பாடி ஆக்டிவிட்டி, பாடி கேவிட்டி. 32nd கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் எக்ஸ்ட்ரோஃபிலஸ், வை தி ஆர் கால்ட். அங்கே கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆகுன்னு சொன்னேன், சாரி. ஓகேங்களா, வாட் இஸ் கிளாடிஸ்டிக் கிளாசிஃபிகேஷன். கிளாடிஸ்டிக் கிளாசிஃபிகேஷன்னா என்னது? 31st கொஸ்டின். வாட் ஆர் த ஃப்ளேம் செல்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த ரோல் ஆஃப் சார்லஸ் டார்வின் இன் ரிலேஷன் டு கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசியஸ். 37th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒய் எலிஃபண்ட் அண்ட் அதர் வைல்ட் அனிமல்ஸ் ஆர் என்டரிங் இன்டு ஹியூமன் லிவிங் ஏரியா. எதனால் வந்து எலிஃபண்ட்ஸும் சரி அதர் லிவிங் அனிமல்ஸும் சரி ஹியூமன் ஏரியாஸில் வந்து ஏன் வந்து அது உள்ள வரும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கம்பேர் க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். கம்பேர்டு க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏர் பிளாடர் இன் ஃபிஷஸ். அதாவது ஏர் பிளாடர் ஃபங்க்ஷன்ஸ் ஃபிஷஸில் இருக்க ஏர் பிளாடரோட ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதுவும் அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸு. இது என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் போயிடுவோம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ். ஓகேங்களா, 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் மென்ஷன் இந்த மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் அண்ட் தேர் யூசேஜ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ்னால் என்னது, அதோட யூசேஜ் கேட்குறாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு டாக்ஸானமி அதெல்லாம் வகைப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதனால கிளாசிஃபிகேஷன் டாக்ஸானமி எல்லாம் ஒரு மோரலஸ் ஒன்று தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த பேசிக் நீட்ஸ் ஃபார் கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷனுக்கு வந்து என்னென்ன பேசிக் நீட்ஸ்லாம் இருக்குது, அதுதான் இந்த கொஸ்டின். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கம்பேர் த அனாட்டமிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபைலம் அனலிடா அண்ட் ஃபைலம் ஆர்த்ரோபோடா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆர்த்ரோபோடான்றது 5 மார்க்ல கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. சொன்னால் பண்ணுங்கள், இந்த ஆர்த்ரோபோடாவையும் என்ன பண்ணுங்கள் ஃபுல்லாக படிச்சிருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் தட் டிஸ்டிங்யூஷ் கார்டிலேஜினியஸ் ஃபிஷஸ் வித் லிவிங் ஜாரஸ் ஃபிஷஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஒய் டூ வி கால் காக்ரோச் ஏ வெக்டார். எதனால நம்ம காக்ரோச் வெக்டார்னு சொல்கிறோம்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஷியேட் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் காக்ரோச். ஓகேங்களா, அதாவது மேல் காக்ரோச்சும் ஃபீமேல் காக்ரோச்சுக்கும் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது அதை தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டும் நம்ம ஜாலஜியில் பார்த்த மாதிரி பாட்டியில் பார்த்த மாதிரி தான் நிறைய டிஃபரன்ஸ் இதில் கேட்க வாய்ப்பு இருக்குது. சிக்னிஃபிகன்ஸ்ன்ற ஒரு வார்த்தை நான் சொன்னேன், அழுத்தி சொல்லியிருப்பேன். நாங்கள்லாம் என்னென்னா சொல்லணும் அதே இதிலே ஃபாலோ பண்ணிக்கோங்க, இதுலேயும் அது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் ஸ்பாஞ்சியோ கோல். நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஷியேட் பிட்வீன் டெண்டன்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ். ஓகேங்களா, டெண்டன்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ். ஓகே, அடுத்து வந்து வாட் இஸ் கேசல்ஸ் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர். ஓகேங்களா, வாட் இஸ் கேசல் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர். நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் அட்வைஸ்டு நாட் டாக் ஆர் லாஃப் லவுடர் வைல் ஈட்டிங், கேன் யூ கிவ் த ரீசன். ஓகேங்களா, இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸையும் நான் இது ஹைட் பண்ணுறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஜாலஸ். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா டிஃபரன்ஷியேட் ஆஸ்மோ கான்ஃபர்மஸ் அண்ட் ஆஸ்மோர் ரெகுலேட்டர்ஸ். ஓகேங்களா, ஆஸ்மோ கான்ஃபர்மஸ்னா அது ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் ஷார்ட் நோட் ஆக்வாரா ஃபோரின்ஸ். ஓகேங்களா, ஆக்வா ஃபோரின்ஸ்னது அதர் ஷார்ட் நோட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ரைட் எனி 6 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கெலட்டல் சிஸ்டம்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கெலட்டல் சிஸ்டம் வந்து 2 மார்க்லேயே நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. இதை 3 மார்க்ல கேட்டிருக்காங்க சில ஸ்கெலட்டல் சிஸ்டமோட ஃபங்க்ஷன் அதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் லொக்கோமோஷன். லொக்கோமோஷன் ஆனது மென்ஷன் டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ். ஓகே, லொக்கோமோஷன் 6th லெசன் நினைக்கிறாங்க. அந்த ஃப்ராக்ஸ் அந்த இதுன்னு சொல்கிறோம் மூமெண்ட் அண்ட் லொக்கோமோஷன். ஸோ அதை வந்து ஃபுல்லாக பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ரைட் அபவுட் ஆஸ்ட்ரோஃபாரிசிஸ். ஓகே, ஆஸ்ட்ரோஃபாரிசிஸ்னா என்னது, வாட் இஸ் கிளாடோகிராம். கிளாடோகிராம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ அது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரா ஏ மாடல் கிளாடோகிராம். ஓகேங்களா, அதோட மாடல் கிளாடோகிராம் வரையணும் நீங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரைப் த டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் சீன் இன் கிராஸ் ஃப்ராக். ஓகே, அதே தான். ஓகே, அந்த கிளாடோகிராம் அதெல்லாம் வந்து 6th லெசன் லொக்கோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் லெசன் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. ஓகேங்களா, டிஸ்கிரைப் த டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் சீன் இன் ஃப்ராக்ஸ். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் வந்து நீங்கள் ஃப்ராக்ஸ்ல இருந்து பார்த்துருக்கீங்க அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த கொஸ்டின் இதோட கொஸ்டின். ஓகேங்களா, இது 6th லெசன் இருக்க கொஸ்டின். ஸோ வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. 6th லெசன்லேருந்து நிறைய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கேட்க வாய்ப்பு நிறைய இருக்குது. சொன்னால் பண்ணுங்கள் 6th லெசனாக ஃபுல்லாக படிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் ஹவு த எர்த்வார்ம்ஸ் யூஸ் இன் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலட்டல் டு கிரால். ஓகேங்களா, இதுவும் அதே லெசன் தான். நெக்ஸ்ட் வந்து இஃப் யுவர் ஃப்ரெண்ட் இஸ் அடிக்டட் டு சிகரெட் ஸ்மோக்கிங். ஓகேங்களா, ஆஸ் ஏ பயாலஜி ஸ்டூடெண்ட் ஹவு டு யூ எக்ஸ்பிளைன் த இல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங். அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சிகரெட்டுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. ஆஸ் அ பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, அதோட இல் எஃபெக்ட்ஸ் பற்றி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். ஓகேங்களா, அதுக்கான ஆன்சர் நீங்கள் ஓன் ரைட்டிங்லேயே எழுதணும். ஓகேங்களா, ஸோ அதுதான் அது இது. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் த ரோல் ஆஃப் வாசரெக்டா இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யூரின். வாசரெக்டா நம்ம ஆல்ரெடி எங்கே பார்த்தோம், 2 மார்க்ல பார்த்தோம். அதே இங்கே கேட்டிருக்காங்க. இது யூரின் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யூரின். ஓகேங்களா, கான்சன்ட்ரேஷன் என்னதுன்னா ஒரு பொருள் அதில் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க, கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது என்ன பண்ணுங்க, இதே ஃபுல்லாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அடுத்த கொஸ்டின் போயிடுவோம்.
நெக்ஸ்ட் வந்து அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்னன்னா ரைட் த அட்வான்டேஜ் ஆஃப் வெர்மி கம்போஸ்ட். வெர்மி கம்போஸ்ட்னாலே இந்த எர்த்வார்ம்ஸை வச்சு நம்ம எப்படி அந்த பதப்பட இது பண்ணி நம்ம அதை ஃபெர்டிலைசர்ஸ் அதை தயாரிக்கிறது தான் வெர்மி கம்போஸ்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹவு வில் யூ டிஃபரன்ஷியேட் மேல் அண்ட் ஃபீமேல் காக்ரோச். ஓகேங்களா, எப்படி வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன் நீ மேல் அண்ட் ஃபீமேல் காக்ரோச்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரா த எல்எஸ் ஆஃப் ஹியூமன் ஹை அண்ட் லேபிள் த பார்ட்ஸ். ஓகேங்களா, ஹியூமன் ஐயோட பார்ட்ஸை வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்காங்க பார்ட்ஸ். ஓகேங்களா, ஒய் இன்சுலின் இஸ் கால்டு ஹைப்போகிளைசமிக் ஹார்மோன். ஹைப்போகிளைசமிக் ஹார்மோன் ஏன் வந்து இன்சுலின் நம்ம சொல்கிறோம் அப்படின்றது தான் 24th கொஸ்டின். ஓகே, 25th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரைட் ஏ நோட் ஆன் பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆக்ஷன் ஆஃப் ஏடிஹெச். ஓகேங்களா, பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆக்ஷன் ஆஃப் ஏடிஹெச். நெக்ஸ்ட் வந்து ட்ரா ஏ ஃப்ளோ சார்ட் ஆன் 3 domains. 3 domainஸோட ஃப்ளோ சார்ட் கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ என்ன பண்ணோம் கரெக்டாக வந்து. நெக்ஸ்ட் வந்து கம்பேர் சிசி கோலம் அண்ட் வித் என்ட்ரோ கோலம். ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சிசி கோலம் என்ட்ரோ கோலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ வந்து ஃபுல்லாக படிச்சிருக்கோம். ஓகேங்களா, டிஃப்ரென்ஸ் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து ரைட் டவுன் எனி 6 கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கிளாஸ் மேமிலியன். கிளாஸ் மேமிலியனோட என்ன 6 கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் கேட்டுருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ரைட் டவுன் த கம்பேரிசன் ஆஃப் கார்டேட்ஸ் அண்ட் நான் கார்டேட்ஸ். அதாவது இந்த கார்டேட்ஸ் நான் கார்டேட்ஸோட கம்பேரிசன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் எனி 3 கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் போனி ஃபீச்சர்ஸ். அதாவது போனி ஃபீச்சரோட எனி 3 கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அடுத்த செட் ஆஃப் 4 கொஸ்டின்ஸ் பார்த்தாங்க. இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த செட் ஆஃப் கொஸ்டின் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் லாட்டின் அண்ட் கிரீக் நேம்ஸ் இன் பயாலஜி. அதாவது இந்த லாட்டினும் கிரீக் வேர்டு இருக்குப்பா, அது வந்து இந்த பயாலஜியில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்டாக சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதோட ரோல் என்ன அதுதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட். அதாவது இந்த ஸ்பீஷியஸ் அப்புறம் இந்த ஜீனஸ் நேம் சொல்லுவாங்க தெரியுமா, அதில் கூட நிறைய யூஸ் பண்ணுவோம். இந்த பொட்டானிக்கல் நேம்ஸில் கூட நிறைய லாட்டின் கிரீக் வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணி இது பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, அதுலேருந்து வந்தது தான் எல்லாமே. லிஸ்ட் த ஃபியூச்சர்ஸ் தட் ஆல் வெர்டிபிரேட்ஸ் ஷோ அட் சம் பாயிண்ட் இன் டெவலப்மெண்ட். இது வந்து 33rd கொஸ்டின். 34th கொஸ்டின் பார்த்துட்டு லிஸ்ட் 3 ஃபியூச்சர்ஸ் தட் கேரக்டரைஸ் போனி ஃபிஷஸ். இப்போ தான் பார்த்தோம் இந்த போனி ஃபிஷோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். இதில் எனி 3 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கம்பேர் சீசோ கேலமைட்ஸ் வித் என்ட்ரோ கேலமைட்ஸ். அது சீசோ காலம் என்ட்ரோ காலமே. இது சீசோ கேலமைட்ஸ் அண்ட் என்ட்ரோ கேலமைட்ஸ். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் நான் ஃபஸ்ட்டுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 5 more questions. 5 more questions பொறுத்த வரைக்கும் என்னன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிங்டம் அனிமேலியா பேஸ்ட் ஆன் காமன் ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிங்டம் அனிமேலியா based on common fundamental features. Next one, explain the digestive system of Fairy Planeta Americana. Okay, அடுத்தது வந்து third question பொறுத்த வரைக்கும் explain in detail the specialized connective tissues. Specialized connective tissue ஓட explanations கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, describe the fundamental distinct feature of chordates with label diagram. Chordates ஓட fundamental distinct features. ஓகேங்களா, third lesson நினைக்கிறேன். அந்த ஆர்த்ரோபோடா பற்றி chordate non chordates. ஓகேங்களா, அதுலேருந்து வர கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து how can we save endangered species. அதாவது அழியும் நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீஷீஸை நீங்கள் எப்படி சேவ் பண்ணுவீங்க அப்படின்றது இந்த 5th கொஸ்டினுக்கான கேள்வி. இதை வந்து நீங்கள் ஓனாகவும் எழுதலாம், இல்லை நீங்கள் புக்கில் இருக்க ரெஃபரன்ஸ் வச்சு எழுதலாம். ஓகேங்களா, தப்பில்லை. இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கிரீன்ஷாட் எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து ரைட் ஏ நோட் ஆன் ஹெமிகார்டேட். ஹெமிகார்டேட்னா என்னென்னு அதோட எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா, டிஸ்கிரைப் பேர்ல் ஃபார்மேஷன் என்ன சொல்லிட்டு இதில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கோஹெலியா. ஏன்னா கோஹெலியாவோட எக்ஸ்பிளனேஷன், அதோட ஸ்ட்ரக்சரோட எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்க. சாரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் பிட்வீன் போன்ஸ், எக்ஸ்பிளைன் அபவுட் இட்ஸ் டைப். என்னென்ன கான்ட்ராக்ட் வந்து பிட்வீன் போன்ஸ்க்குள்ள நடுவில் இருக்குது. சாரி, இடத்துல வாட்னு வரும், பை மிஸ்டேக். ஓகேங்களா, இடத்துல வாட்னு வரும், அதை மட்டும் நோட் பண்ணி. ஓகேங்களா, எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப். ஓகேங்களா, இதுனா what are the next one, write down the difference between rods and cones. Rods and cones oda difference கேட்டிருக்காங்க. Describe the structure of kidney with need diagram. kidney oda structure அதோட diagram கேட்டிருக்காங்க. Next one, explain the types of bone fracture. Bone fracture types என்னது. ஓகேங்களா, அடுத்து வந்து அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் while a biology student goes to the beach, he happens to receive crabs and starfishes on the seashore. Write about the phylum and special characteristics of those animals. ஓகேங்களா, அதான் கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, பீச்சுக்கு போகிறீங்க. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுறீங்க, சீஷோர்னா கடல் கரையில் வந்து ஸ்டார் ஃபிஷ்ஷையும் இதையும் பார்க்குறீங்க. சீஷோ இது கிராப்ஸையும் பார்க்குறேன், நண்டையும் பார்க்குறீங்க. ஓகேங்களா, அதோட ரைட் அபவுட் த ஃபைலம். அந்த ஃபைலம் அதோட ஃபைலத்தை பற்றியும், நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆஃப் தோஸ் அனிமல்ஸ், அதோட ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் பற்றி நீங்கள் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபை கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் மென்ஷன் தட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா, கனெக்டிவ் டிஷ்யூ அது ஃபங்க்ஷன்ஸு. நெக்ஸ்ட் வந்து a person got his finger after some time the bleeding is stopped, found out the reason and explain its process. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து explain the digestion in small intestine. ஓகேங்களா,
அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா a person met with an accident with severe head injury is taken into hospital where doctors declared dead but his heart is functioning அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இதெல்லாம் புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின் வந்து லாஸ்ட் கொஸ்டின்ஸு. ரிசர்ச் ஸ்காலர் ஐடென்டிஃபை நியூ அனிமல் இன் இஸ் லொக்காலிட்டி. அதாவது ஒரு ரிசர்ச் ஸ்காலர் என்ன பண்ணுறாங்க, ஒரு நியூ அனிமல் வந்து ஒரு லொக்காலிட்டியில் வந்து சர்ச் பண்ணுறாங்க. ஹவு கேன் ஹி ஐடென்டிஃபை அண்ட் கிளாஸிஃபை த நேம்ஸ் எக்ஸ்பிளைன். ஓகேங்களா, அது எப்படி ஒரு ஐடென்டிஃபை பண்ணால் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் ட்ரான் லேபிள் த டயக்ராம் கிவன் டயக்ராமு ரைட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லேபர். ஓகேங்களா, இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கிவன் த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிஷ். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இது வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. லிஸ்ட் எனி 5 silent features ஆஃப் ஃபேமிலி ஃபிலிடியே. எனி 5 silent features கேட்டிருக்காங்க ஃபேமிலி ஃபிலிடியோட. நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் தட் டிஸ்டிங்யூஷ் கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ் வித் லிவிங் ஜாலஸ் ஃபிஷஸ். ஓகேங்களா, இது வந்து இதோட முடிஞ்சது அந்த 21 கொஸ்டின்ஸும். இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸ் இல்லை அந்த மாதிரி எதனா வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் போடுறது ரெடியாக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.